வறட்சி நிலைமையை நேரில் பார்வையிடுவதற்காக தமிழகம் வந்துள்ள மத்திய ஆய்வுக் குழுவினர் கடலூர், திருப்பூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று நேரில் ஆய்வு நடத்தினர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொய்த்துவிட்டதாலும் தமிழகத்துக்கு கர்நாடகம் உரிய அளவுக்கு காவேரி நீரை திறந்துவிட மறுப்பு தெரிவித்து வருவதாலும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சி நிலைமையை நேரில் பார்வையிட்டு மதிப்பிடுவதற்காக மத்திய ஆய்வுக் குழுவினர் தமிழகம் வந்துள்ளனர். மத்திய வேளாண் அமைச்சகத்தின் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநர் வசுதா மிஸ்ரா தலைமையிலான இந்த ஆய்வுக் குழுவினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 4 குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் இன்று சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட கொடியாலம், காட்டுமன்னார் கோயில் தொகுதிக்கு உட்பட்ட பரிவிளாகம் பகுதிகளில் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநர் வசுதா மிஸ்ரா தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்து விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். தமிழகத்துடைய விவசாய நிலையையும் குடிநீர் பற்றாக்குறையையும் குறித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்தித்து முறையிட்டதன் அடிப்படையில் மத்திய நிபுணர் குழு இன்று வருகை தந்து தமிழகத்தை பார்வையிட்டு இருக்கிறது. உண்மையான நிலவரத்தையும் விவசாயிகளுடைய சூழ்நிலையையும் மத்திய அரசாங்கத்திடம் எடுத்துச் சொல்லி போதுமான நிதியை கூடுதலாக பெற்றுத்தர வேண்டுமென விவசாயிகள் சார்பாக மத்திய நிபுணர் குழுவை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி கடலூர் மாவட்டம் முச்சூடும் இன்னைக்கு மழை பெய்யாததுனால நிலத்தடி மட்டம் ரொம்ப கீழே போயிடுச்சு. இதனால் விவசாயம் பண்ணுறது ஒரு பக்கம்னாலும் குடிநீர் ஆதாரமே பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அதனால் இப்போ 39,000 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கிட்ட தமிழக அரசு கேட்டிருக்கு. அந்த நிதியை உடனடியாக கேட்ட தொகையை அனைத்தும் கொடுத்தாதான் இங்கே வரக்கூடிய காலங்கள்லையாவது இப்போ நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்கு ஆங்காங்கே கொள்ளிடங்களில் தடுப்பணை கட்டுறதுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தமிழக அரசு கேட்கக்கூடிய நிதியை மத்திய அரசு கொடுக்கணும்னு நாங்கள் விவசாயிகள் சார்பாக கேட்குறோம். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் வறட்சி மேலாண்மை இயக்குநர் திரு விஜய் மோகன்ராஜ் தலைமையிலான குழுவினர் பெரியபாளையம், புதுப்பாளையம், ஈட்டி வீரம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். வறட்சி பாதித்த பகுதிகளில் பயிரிடப்பட்ட சோளப்பயிர்கள் கருகியது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையர் திரு மகேஸ்வரன் தலைமையிலான குழுவினர் குன்னம், பேரளி, உதியம் உள்ளிட்ட பகுதிகளில் காய்ந்து கருகிய நிலையில் உள்ள மக்காச்சோளம் போன்ற பயிர்களை ஆய்வு செய்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ள வந்த மத்திய குழுவினர் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர்.